வணக்கம். இன்றைக்கி ரவை மூங் தால் டோக்லா பண்ண போகிறேன். அதுக்கு மூங் தாலை 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கணும். ரவை இதில் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் ரவை, இதில் 1 கப் எடுத்துருக்கேன். இதுக்கு 2 கப்பு தண்ணி வெந்நீர் சுட வச்சுக்கணும். எண்ணெய் காய்ஞ்சிடுத்து ரவை போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ரவைக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். ரவை கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூங் தால் 1 ஹவர் ஊறிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், இது தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிடணும். நல்லா ஆறணுன்னு இந்த மாதிரி 2 உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அரைச்ச மூங் தாலை நடுவில் ஃபுல்லாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ரவுண்டு ஷேப் பண்ணி இது மேலே வச்சு கவர் பண்ணி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுக்கணுங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கையில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. இந்த கடுகு, இந்த ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சு பீஸை போட்டுட்டு மேலே கொத்தமல்லி போட்டோன்னா ரவா மூங் தால் டோக்லா